ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு யம்மியான டொமேட்டோ பச்சடி செய்ய போகிறோம். இது ரைஸ்க்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் வைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் கடுகு, அதோடு கூட உளுத்தம்பருப்பு, நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். கூட வரமிளகாவும் போட்டிருக்கேன். பூண்டு பாருங்கள், நல்ல பொடிசாக அரிஞ்சிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக போட்டால் தான் அது உங்களுக்கு பல்லுக்கு அகப்படாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க அதை. அதோடு கூட கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூட வெங்காயம் ரொம்ப பொடிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வெறும் தக்காளி மட்டும் போட்டு செய்வாங்க, தக்காளி அண்ட் பூண்டு. பட் எங்கள் அம்மாவோட ரெசிபி பூண்டு, வெங்காயம், தக்காளி மூணுமே போடுவாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தக்காளி பாருங்கள், நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டேன். அதுவும் இதோட ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மீல்ஸ், கல்யாண வீட்டில் அப்புறம் இந்த ஹோட்டல் மீல்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சடின்னு ஒரு ஐட்டம் வச்சுருப்பாங்க. அதில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வீட்டில் செய்கிறதே கிடையாது. பட் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அதோடு கூட கொத்தமல்லி தூள் அதுவும் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், கூட உப்பு, இந்த ட்ரை பவுடர்ஸும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுதுங்களா. இப்போ அந்த மசாலா தூள்லாம் போட்டதுமே ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்மெல் வருது. பட் நம்ம இது கொஞ்சம் சாதத்தில் அந்த மாதிரி புரட்டி சாப்பிடணும், வேகணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணி மூடி வைக்கும்போது தான் உங்களுக்கு அது சாஃப்டாக வரும், அந்த டெக்ஸ்சர் மாறும், நல்லா வெந்து நல்லா வரும். நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இந்த புளிப்பு எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன டிப் என்னென்னா, இதோட கூட கொஞ்சோண்டு வெல்லம், சில பேர் சர்க்கரை போடுவாங்க, பட் நான் வெல்லம் போட்டிருக்கேன். இது ஒரு சூப்பர் டிப். இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள். இது போட்டு அது கரையிற அளவுக்கு விட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சூப்பரான தக்காளி பச்சடி ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னையே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சர்வ் பண்ணலாம். இல்லை ஒயிட் ரைஸில் இது பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பாய்.